வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். செம்மரம் வெட்டி கடத்த முயன்றதாக திருப்பதி அருகே கூலி தொழிலாளிகள் மீது ஆந்திர சிறப்பு படை துப்பாக்கிச் சூடு. தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் சுட்டுக் கொலை. ஜெயலலிதா சொத்து குவிப்பு அப்பீல் வழக்கில் கர்நாடக ஹைகோர்ட் தீர்ப்பளிக்க ஏப்ரல் 15 வரை இடைக்கால தடை. பவானி சிங்கை நீக்க கோரிய அன்பழகன் மனு மீது தீர்ப்பை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தெலுங்கானாவில் 5 பயங்கரவாதிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. போலீசை தாக்கி தப்ப முயன்றபோது துப்பாக்கிச் சண்டை. விரிவான செய்திகள். திருப்பதி அருகே செம்மரத்தை வெட்டி கடத்த முயன்றதாக தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேரை ஆந்திர சிறப்பு படை போலீசார் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருமலைக்கு அருகிலுள்ள ஸ்ரீவாரிமேட்டு, சேஷாச்சலம் வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மரங்கள் வெட்டப்படுவதாக ஆந்திர மாநில சிறப்பு போலீஸ் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதையடுத்து திங்கட்கிழமை முதல் சிறப்பு போலீஸ் படையினர் நடத்திய சோதனையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரங்களை வெட்டுவது தெரிய வந்தது. செவ்வாயன்று அவர்களை சுற்றி வளைத்த சிறப்பு படையினர் சரணடையும்படி எச்சரித்ததாகவும், அதை ஏற்க மறுத்த கும்பல் போலீசார் மீது கற்களையும் கத்திகளையும் வீசி அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சிறப்பு படை போலீசார் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 20 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். இறந்தவர்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பேர், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரும் அடங்குவர் என ஆந்திர மாநில கூடுதல் போலீஸ் டிஜிபி RP தாக்கூர் தெரிவித்தார். பலியான மேலும் 8 தமிழர்களின் உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை. இதனிடையே துப்பாக்கிச் சூட்டுக்கு நடுவே தப்பி ஓடிய 100க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை ஆந்திர போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி கைது செய்துள்ளனர். செம்மரங்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் கடப்பாவைச் சேர்ந்த பாஸ்கர் நாயுடு என்பவர் அதிக பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி கூலி தொழிலாளிகளை மரம் வெட்ட அழைத்து வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த அப்பாவி கூலி தொழிலாளர்கள் கூடுதல் கூலிக்காக மரம் வெட்டச் சென்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தமிழகத்தின் பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தங்களை தற்காத்துக் கொள்ளவே துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக ஆந்திர போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இச்சம்பவத்தால் வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தமிழக ஆந்திர எல்லையிலும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஆந்திர துப்பாக்கிச் சூட்டில் தமிழக கூலி தொழிலாளர்கள் பலியான சம்பவத்திற்கு முதல்வர் பன்னீர்செல்வம், திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆந்திர வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தமிழர்கள் பலியானதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழக டிஜிபி அசோக்குமார், உள்துறை செயலர் அபூர்வா வர்மா, அரசு ஆலோசகர்கள் ராமானுஜம், ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் பன்னீர்செல்வம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். இந்த மோசமான தாக்குதல் சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ள பன்னீர்செல்வம், சட்டத்திற்கு புறம்பான செயலாக இருந்தாலும் 20 பேரின் உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், மனித உரிமை மீறல் நடந்திருந்தால் உரியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நஷ்டஈடு வழங்க வழி செய்ய வேண்டும் என்றும் சந்திரபாபுவிடம் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில், கடந்த சில மாதங்களாக இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தபோதும் இரு மாநில அரசுகளும் உரிய தீர்வு காணாததால் தற்போது 20 தொழிலாளர்கள் பலியாகி இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த தொழிலாளர் குடும்பத்தினருக்கு இரு மாநில அரசுகளும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவனும், தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளனர். 20 பேரை சுட்டுக் கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை பற்றி தீர விசாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். ஆந்திர அரசு அந்த குழுவை அமைத்தாலும் அதில் தமிழகத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அந்த குழுவிலே உறுப்பினர்களாக போட்டு ஒரு நீதி விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காட்டுக்குள் தெரிகின்ற விலங்குகளையோ பறவைகளையோ கூட சுட்டு கொல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கும்போது இந்த ஏழை அப்பாவி கூலி தொழிலாளர்களை படுகொலை செய்தது ஈவு இரக்கமற்ற காதக செயல் என்று நான் கண்டனம் தெரிவிக்கின்றேன். மரங்களை வெட்டி கடத்துகின்ற பெரும் பணத்திமிங்கலங்கள் பெரும்பாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள். அன்றாடம் கூலி வேலைக்கு செல்கின்ற அப்பாவி தொழிலாளர்கள் தான் இந்த கொடும் துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு
அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சித் தலைவர் தமிழிசை 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தினார். பாமக தலைவர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் மனிதநேயமின்றி கொலைவெறியுடன் நடந்து கொண்டுள்ள ஆந்திர போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும், தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பை வெளியிட கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து நால்வரும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி CR குமாரசாமி முன்னிலையில் நடந்தது. இந்த வழக்கு விசாரணை கடந்த மார்ச் 11ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி குமாரசாமி ஒத்திவைத்தார். மேல்முறையீட்டு வழக்கில் அரசு தரப்பு வக்கீலாக ஆஜராகி வந்த அரசு வக்கீல் பவானி சிங்கை நீக்க கோரி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி இறுதியில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு வழக்கில் அரசு தரப்புக்கு உதவ தன்னை அனுமதிக்க வேண்டுமெனவும் அன்பழகன் தனது மனுவில் வலியுறுத்தியிருந்தார். அன்பழகன் மனு மீதான விசாரணை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் செவ்வாயன்று நீதிபதி மதன் P. லோகூர், P. பானுமதி ஆகியோரை கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இறுதிவாதம் முடிவடைந்ததை அடுத்து இவ்வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அறைக்கு அன்பழகனின் வக்கீல்கள் சென்றனர். ஜெயலலிதா உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு மனுக்களை ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் விசாரித்து முடிக்கும்படி உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அன்பழகனின் வக்கீல்கள் தங்களது மனு மீது முடிவை அறிவிக்க வலியுறுத்தினர். இதையடுத்து அன்பழகன் மனு மீது ஏப்ரல் 15ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதுவரை சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது தீர்ப்பளிக்க கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு தடை விதிப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல்படி ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட நால்வரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பை நீதிபதி குமாரசுவாமி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேர திருப்பமாக உச்சநீதிமன்றத்தின் தடை அமைந்துள்ளது. தெலுங்கானாவில் 5 பயங்கரவாதிகளை போலீசார் சுட்டுக் கொன்றனர். ஆந்திராவில் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பயங்கரவாதிகள் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள வாரங்கல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை ஹைதராபாத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த செவ்வாயன்று வேனில் போலீசார் அழைத்துச் சென்றனர். நலகொண்டா மாவட்டத்தில் ஹைதராபாத் வாரங்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அலைர் எனும் பகுதியில் வேன் சென்றபோது போலீசாரை 5 பயங்கரவாதிகளும் தாக்கினர். போலீசாரின் துப்பாக்கிகளை பறித்து சுட்டுவிட்டு தப்ப முயன்றபோது பின்தொடர்ந்து 2 வாகனங்களில் வந்த போலீசார் பயங்கரவாதிகளை சுட்டனர். இதில் 5 பயங்கரவாதிகளும் வேனிலேயே துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் இறந்த பயங்கரவாதி விகாருதீன் அகமது உள்ளூர் பயங்கரவாத அமைப்பான தெஹ்ரிக் கல்பாயி இஸ்லாம் எனும் இயக்கத்தின் தலைவனாக செயல்பட்டு வந்தவன். 2 போலீசாரை கொன்றதாக 2010ஆம் ஆண்டில் கைதானான். போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட மற்ற 4 கைதிகள் சையத் அஜ்மத், ஹனீப், ஜாகிர், இசார்கான் ஆகியோர் விகாருதீன் கூட்டாளிகளாக செயல்பட்டு வந்தவர்கள். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் சிமி, இந்தியன் முஜாஹிதீன், லஷ்கர்-இ-தைபா போன்ற பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்புள்ளவர்கள் இல்லை என்று தெலுங்கானா மாநில போலீஸ் DGP அனுராக் சர்மா கூறினார். நலகுண்டாவில் கடந்த 4ஆம் தேதி கொல்லப்பட்ட சிமி பயங்கரவாதிகள் முகமது இஜாசுதீன், முகமது அஸ்லம் ஆகியோரையும் இப்போது கொல்லப்பட்டுள்ள 5 பயங்கரவாதிகளையும் தொடர்புபடுத்துவது தவறு என்றும் DGP அனுராக் சர்மா விளக்கம் அளித்தார். நீதிபதிகள் நியமன சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கான கொலிஜியம் குழு நடைமுறைக்கு முடிவு கட்டும் வகையில் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் கொண்டுவரப்பட்டது. தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தின்படி தலைமை நீதிபதி தலைமையிலான 6 பேரை கொண்ட குழுதான் நீதிபதிகளை நியமிக்கும். இக்குழுவில் தலைமை நீதிபதியைச் சேர்த்து 3 மூத்த நீதிபதிகள், மத்திய சட்டத்துறை அமைச்சர், 2 சிறப்பு உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பர். இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்க கோரி உச்சநீதிமன்ற வக்கீல்கள் சங்கம் உள்ளிட்ட 2 அமைப்புகளின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி அனில் தாவே, மதன் P. லோகூர், ஜே. செலமேஸ்வர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்ற வக்கீல்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் பாலி நாரிமன், அனில் திவான் ஆகியோர் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யாமல் நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை நிறைவேற்றியிருக்க கூடாது என்றும், எனவே இந்த வழக்கு விசாரணையை 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வாதிட்டனர். மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்று தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வுக்கு இவ்வழக்கை பரிந்துரைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே நேரத்தில்
விவகாரத்தில் மனுதாரர்கள் கோரியபடி நீதிபதிகள் நியமன சட்டத்தை நடைமுறைப்படுத்த இடைக்கால தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் மனுதாரர்கள் தங்களது தரப்பு வாதங்களை அரசியல் சாசன அமர்வு முன் வைக்கலாம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். முன்னதாக அரசு தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் அரசிதழில் வெளியிடப்படாத நிலையில் அதன் சட்டப்பூர்வ தன்மை குறித்து முன்கூட்டியே நீதிமன்றம் முடிவு செய்ய தேவையில்லை என வாதிட்டார். உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வுக்கு வழக்கை மாற்றியதன் மூலம் மத்திய அரசின் வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்துள்ளனர். வாடிக்கையாளர்களின் கடனுக்கான வட்டியை வங்கிகள் குறைக்காதது அர்த்தமற்ற செயல் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் கண்டனம் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி தனது பொருளாதார கொள்கையை மாற்றி அமைப்பது வழக்கம். அதன்படி 2015-2016 நிதியாண்டின் முதலாவது பொருளாதார கொள்கையை ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் மும்பையில் வெளியிட்டார். இதில் வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றத்தையும் ரகுராம் ராஜன் அறிவிக்கவில்லை. ரெப்போ ரேட் எனப்படும் அந்த வட்டி விகிதம் 7.5% தொடரும் என ரகுராம் ராஜன் கூறினார். அதேபோல ரிசர்வ் வங்கி வசம் வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய ரொக்க கையிருப்பு விகிதத்திலும் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதுவும் 4% தொடரும் என ரகுராம் ராஜன் தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதத்தில் வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான வட்டி 8% இருந்தது. இதை 2 முறை குறைத்து 7.5%க்கு ரிசர்வ் வங்கி கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டிய ரகுராம் ராஜன் அதன் பலன்கள் வங்கிகளின் வாடிக்கையாளர்களை சென்றடையவில்லை என்றார். அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் முதல் தனியார் வங்கியான ICICI வரையில் எந்த ஒரு பெரிய வங்கிகளும் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை எனவும் ரகுராம் ராஜன் கூறினார். ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதத்தை சுட்டிக்காட்டி வாடிக்கையாளர்களின் வட்டி விகிதத்தை உயர்த்தும் வங்கிகள் ரிசர்வ் வங்கி 2 முறை வட்டி விகிதத்தை குறைத்த போதும் தாங்கள் வழங்கும் கடனுக்கு வட்டியை குறைக்காதது ஏன் எனவும் ரகுராம் ராஜன் கேள்வி எழுப்பினார். வங்கிகளின் முதலீட்டு செலவு குறையாததால் வாடிக்கையாளர்களின் கடன் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை என்ற வங்கிகளின் வாதம் முட்டாள்தனமானது என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் கண்டனம் தெரிவித்தார். வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்கும் போது அது உடனடியாக நாட்டின் பொருளாதார நிலைக்கு நல்ல பலனை அளிக்கும் எனவும் ரகுராம் ராஜன் தெரிவித்தார். மதுரை கிரானைட் முறைகேடு தொடர்பான 11ஆம் கட்ட விசாரணையை IAS அதிகாரி சகாயம் குழுவினர் துவக்கியுள்ளனர். மதுரை கிரானைட் முறைகேடுகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி IAS அதிகாரி சகாயம் விசாரித்து வருகிறார். கடந்த மார்ச் மாதமே அறிக்கையை சகாயம் தாக்கல் செய்ய இருந்த நிலையில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை என கூறி தொடர்ந்து விசாரணை நடத்த கால அவகாசம் கோரினார். அவரது மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தொடர்ந்து விசாரணை நடத்த 8 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டது. இதுவரை 10 கட்ட விசாரணையை முடித்துள்ள சகாயம் குழு செவ்வாயன்று 11ஆம் கட்ட விசாரணையை துவக்கியது. தனது விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகள் குழுவுடன் சகாயம் ஆய்வு நடத்தினார். 1 வாரம் தொடரவிருக்கும் இந்த விசாரணையில் சகாயம் குழுவில் இடம்பெற்றுள்ள துணை கலெக்டர்கள் ராஜாராம் மற்றும் கீர்த்தி பிரியதர்ஷினியுடன் மேலும் சில துணை கலெக்டர்கள் இடம்பெற உள்ளதாக வருவாய்த்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கல் மற்றும் பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் அனைவரும் கரை திரும்பினர். ராமேஸ்வரத்திலிருந்து திங்களன்று மீன்வளத்துறை அனுமதி பெற்று 258 விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து கல் மற்றும் பாட்டில்களை எறிந்து விரட்டி அடித்தனர். தாக்குதலுக்கு அஞ்சிய மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். நம்ம எல்லைக்குள்ளே நம்மளை துரத்தி விடுறாங்க. நம்ம நேவி ஒரு நேவியை கூட நாங்கள் பார்க்க முடியல. நம்ம நேவிக்காரங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்க மீனவர்களுக்கு அவங்க மீனவர்களை ரொம்ப பாதுகாக்கிறாங்க. நம்ம நேவி நம்ம மீனவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. எங்களுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்தா தான் நாங்கள் நம்ம எல்லையிலேயாவது தொழில் பார்க்க முடியும். நம்ம எல்லைக்குள்ளேயே நம்மளை விரட்டி விடுறாங்க. இது ரொம்ப எங்களுக்கு பாதிப்பா இருக்கு. இன்னும் ஸ்ட்ரைக் போடுறதுக்கு இன்னும் 2 கடல் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இவ்வளவு நஷ்டத்தோடு நாங்கள் நேற்று ஒரு 500 லிட்டர் டீசலை காலி பண்ணிட்டு சும்மா நஷ்டத்தோடு நைட்டு கரையை வந்துட்டு. இதனிடையே கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் 10க்கும் மேற்பட்ட கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இதனால் மீன்பிடிக்க முடியாமல் நஷ்டத்துடன் திரும்புவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். இலங்கைக்கு கடத்த இருந்த 125 கிலோ கஞ்சாவை ராமேஸ்வரம் அருகே சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள மனோலி தீவில் மர்ம பார்சல் இருப்பதை பார்த்த மீனவர்கள் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதிகாரிகள் அதை சோதனையிட்ட போது 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 125 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இலங்கைக்கு கடத்துவதற்காக தீவுகளில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைப்பது அதிகரித்துள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க சுங்கத்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருச்சி ஜங்ஷன் பகுதியில் கஞ்சா மற்றும் லாட்டரி விற்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்றது தெரிய வந்தது. கைதானவர்களிடமிருந்து 3/4 கிலோ கஞ்சா மற்றும் லாட்டரி சீட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
தங்கத்தின் விலை செவ்வாயன்று ஒரு சவரன் 120 ரூபாய் குறைந்து 20,288 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,536 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 90 காசுகள் குறைந்து 1 கிராம் 40 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 37,890 ரூபாயாக உள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருத்தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோஷத்துடன் விமர்சையாக நடந்தது. முருகப்பெருமானின் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி திருவிழா மார்ச் 24 துவங்கி ஏப்ரல் 8 வரை நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் செவ்வாய் காலையன்று நடந்தது. சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட வைரத்தேர் புதுப்பொலிவுடன் வலம் வந்தது. தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று பக்தி கோஷங்களுடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க கிரிவல பாதையில் திருத்தேர் நகர்ந்து சென்ற காட்சி காண்போரை கவர்ந்தது. விழா நிறைவு நாளான புதன்கிழமையன்று தங்கமயில் வாகன வீதி உலா நடக்கிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.